ஹாய், எங்கள் வீட்டோட காலை நேரம் பார்க்கலாமா? வெட்னஸ்டே காலையில் எழுந்தாலே எங்கள் வீட்டு கிச்சனும் ஹாலும் ஏதோ அவனில் இருக்க மாதிரி தக தக தகன்னு இருக்கும். 1 மணி வரைக்கும் இப்படி தான் இருக்குமே. அவ்வளோ வெயில். காலையில் எழுந்தோடனே பால் வந்து டீக்கு, தயிருக்கு எல்லாத்தையும் சேர்த்து வச்சுருவேன். அதுக்கப்புறம் பிரிச்சுட்டு கொஞ்சமாக டீ போட்டு கொஞ்சம் தயிர், அப்போ டெய்லி ஃப்ரெஷ் தயிராக இருக்கும். ஏன்னா 2 நாளைக்கு ஒன்ஸ் வச்சா ரொம்ப புளிச்சிருது வெயிலுக்கு. இந்த பக்கம் வந்து பொங்கல், காலையிலே பொங்கல், சாம்பார். இந்த பொங்கல் வந்து நானும் நிறைய டைப்பில் ட்ரை பண்ணுவேன். இந்த குக்கரில் வச்சு பார்ப்பேன். குக்கரில் வச்சா மோசம், கரண்டியோடு ஒட்டிக்கிற மாதிரி கம்மு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தனியாக அரிசி பருப்பெல்லாம் வேக வச்சு பார்ப்பேன். எதுவுமே எனக்கு செட் ஆகலை. இந்த மாதிரி செய்யும்போது தான் அந்த அரிசியெல்லாம் ரவை மாதிரி சூப்பராக இருக்கும் பொங்கல் சாப்பிட்றதுக்கு. மதியத்துக்கு வந்து மாங்காய் சாதம். 1 வாரம் ஆயிடுச்சு இந்த மாங்காய் வாங்கி. நிறைய காய் இருந்ததால் சரி அப்புறம் செஞ்சுக்கலான்னு பார்த்தா இன்றைக்கி லைட்டாக பழுத்துருச்சு. நான் பழுத்ததில் இன்ன வரைக்கும் செஞ்சதில்லை. தேக்கவே துருவே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஒரு வழியாக துருவி வச்சுட்டேன். இன்றைக்கி காய் இல்லாததால் மதியத்துக்கு மாங்காய் சாதம். நான் எப்படி மாங்காய் சாதம் பண்ணுவேன்னா, தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு, இப்போ எல்லாத்துக்குமே தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு தாளிப்பு கடுகு, சீரகம், காஞ்ச மிளகாய், கொஞ்சம் உளுந்து, லைட்டாக வெந்தயம் போட்டுக்குவேன். அதுக்கப்புறம் இதிலே வந்து வேர்க்கடலையும் கேஷ்யூஸும் போட்டு நல்லா வறுத்துட்டு, பச்சை மிளகாய் கொஞ்சம், அதுக்கப்புறம் கருவேப்பிலை, துருவி வச்சுருக்க இஞ்சி, கொஞ்சமாக உப்பு, பெருங்காயத்தூள்லாம் போட்டு துருவி வச்சுருக்க மாங்காவை சேர்த்து லைட்டாக ஒரு சூடுலேயே வதக்கி வச்சுருவேன். அதுக்கப்புறம் இந்த பக்கம் சாம்பார்லாம் தாளித்து கொட்டியாச்சு. காலைக்கு வந்து தேங்காய் பால், எந்த ஜூஸும் இல்லை, கொஞ்சம் வயிற்றுக்கு எதமாக இருக்கட்டும்னு தேங்காய் பால் எடுத்தாச்சு. ஒரு வழியாக சாதம்லாம் கிளறிட்டேன். இன்னுமே எனக்கு வந்து நான் எப்படின்னா இந்த தாளிப்புலாம் போட்டோன்னே டக்குன்னு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் ஆன் பண்ணுவேன். ஏன்னா கரிஞ்சிரும்னு பயம். அதனால் அதே மாதிரி தான் செய்வேன். அப்போ தான் சூப்பராக கோல்டன் ப்ரௌனில் வரும். சாதமும் சூப்பராக இருக்கும் சாப்பிட. பொங்கல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சாப்பாடும் கட்டியாச்சு. பை.